நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திய இளைஞர். கூடவே இருந்த நண்பர்களே கடப்பாக்கல்லால் அடித்துக் கொன்ற கொடூரம். பொலிசில் சிக்காமல் இருக்க சடலத்தை தரதரவென இழுத்து சென்று நடுத்தருவில் வீசிய பயங்கரம். நெருங்கி பழகிய நண்பர்களே யமனாக மாறியது ஏன்? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? ஏகப்பட்ட வீடுகள் நிறைஞ்சிருக்கிற தெரு அது. பொழுது விடிஞ்சதால விவசாயிகள்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி விவசாய நிலத்துக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நடு தெருவுல இளைஞர் ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. யாருடா இது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சு கிட்ட போய் பார்த்திருக்காங்க அந்த ஏரியா மக்கள். அப்போதான் இறந்து கிடந்தது வில்லூர் கிராமத்தை சேர்ந்த சிவாங்கிறது தெரிய வந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சிவாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. இதுக்கிடையில சிவாவோட மனைவியும் சம்பவ இடத்துக்கு வந்து கணவரோட சடலத்தை பார்த்து கதறி அழுதாங்க. சிவாவோட மனைவி கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ நைட் 9 மணிக்கு செல்லப்பாண்டி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போனாரு சார். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு அவங்க வீட்டிலேயே படுத்து தூங்கிடுவாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் போதையில படுத்து தூங்கி இருப்பாருன்னு நினைச்சோம் சார். ஆனா இப்படி நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கறன்னு சிவாவோட மனைவி போலீஸ் கிட்ட கதறி அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. சிவாவோட மனைவி சொன்னதை வச்சு செல்லப்பாண்டியை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்கு. மதுரை திருமங்கல பக்கத்துல உள்ள வில்லூர் கிராமத்தை சேர்ந்த 28 வயசான சிவா கட்டட வேலைக்கு போறது, காட்டு வேலைக்கு போறதுன்னு கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இவருக்கு கல்யாணமாகி 1.5 வயசுல ஒரு பையன், 1.5 மாசத்துல ஒரு பையன்னு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. சிவா அதே கிராமத்தை சேர்ந்த செல்லப்பாண்டி, அழகுமலை கண்ணன்னு 3 பேருமே நண்பர்கள். திங்கட்கிழமை நைட்டு 9 மணிக்கு செல்லப்பாண்டி வீட்டுக்கு போறதா மனைவி கிட்ட சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு சிவா. அன்னைக்கு நைட்டு சிவா, செல்லப்பாண்டி, அழகுமலை கண்ணன்னு 3 பேரும் சேர்ந்து செல்லப்பாண்டி வீட்டுல வச்சு மது குடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல 3 பேருக்குமே மது போதை தலைக்கேறி இருக்கு. அந்த நேரம் பார்த்து சிவா செல்லப்பாண்டி கிட்ட செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்டதாகவும், ஆனா செல்லப்பாண்டி என்கிட்ட பணமெல்லாம் இல்லைன்னு சொல்லி கடன் கொடுக்க மறுத்ததாகவும் சொல்லப்படுது. இத்தனை வருஷமா ஒன்னாமன்னா பழகுறோம், ஆத்திர அவசரத்துக்கு கூட பணம் கொடுக்க மாட்டியான்னு சிவா கேட்டதாகவும், பணம் இருந்தா கொடுத்துருவேன், ஆனா என்கிட்ட சுத்தமா பணம் இல்லைன்னு செல்லப்பாண்டியன் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்படியே 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ செல்லப்பாண்டியனோட சட்ட பாக்கெட்ல பணம் இருக்கிறத சிவா பார்த்திருக்கார். உடனே செல்லப்பாண்டியனோட பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்ட சிவா, இத நான் வச்சுக்கிறேன், 2-3 நாள்ல திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லி இருக்கார். உடனே ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு செல்லப்பாண்டியனும் அழகுமலை கண்ணனும் சேர்ந்து சிவாவை விரட்டி இருக்காங்க. ஆனா சிவா பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணிருக்கார். அடுத்து அவங்களுக்குள்ள கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல செல்லப்பாண்டியனும் அழகுமலை கண்ணனும் சேர்ந்து வீட்டு வாசல்ல கிடந்த கடப்பாக்கல்லை எடுத்து சிவாவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதுல பலத்த காயமடைஞ்ச சிவா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார். இதெல்லாம் நடந்தது நடுராத்திரி 12 மணி இருக்கும். சடலத்தை தெருவுல போட்டுட்டு யாரோ கொன்ன மாதிரி ஆகிரும்னு நினைச்சு 2 பேரும் சேர்ந்து சிவாவோட சடலத்தை தரதரன்னு இழுத்துட்டு போய் கொஞ்ச தூரம் தள்ளி நடு தெருவுல போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் செல்லப்பாண்டியையும் அழகுமலை கண்ணனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல கம்பி என்ன வச்சிருக்காங்க. 6000 ரூபாய் பணத்துக்காக நண்பனையே கொன்னு சடலத்தை தரன்னு இழுத்துட்டு போய் தெருவுல போட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.
நிகழ்தகவு.